சுப நிகழ்ச்சி பண்ணுறதா இருந்தால், ஒரு நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால், நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தால் வந்துட்டு அந்த வளர்பிறையில் தான் பண்ணணும், தேய்பிறையில் அவ்வளோவா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோடைய தத்துவம் இப்போ பொதுவாக நம்மளே உபதேசம் கொடுக்குறோம். என்ன பண்ணுறோம்? வளர்பிறையில் கொடுக்குறோம், முழு நிலவு பௌர்ணமியில் கொடுக்குறோம், தேய்பிறையில் நம்மளே கொடுக்குறதில்ல. ஏன் தேய்பிறையில் கொடுக்கறதில்ல அப்படின்னா, வளர்ப்பிறை பௌர்ணமி நாள், பிரகாசமான ஒளி மிகுந்த நாள். அந்த ஒளி மிகுந்த நன்னாளில் இறைவனுடைய வழிபாடு நடக்கணும். அப்போ தான் இவன் வளர்ச்சி அடைவான். தேய்பிறையில் பண்ணோம்னா அந்த கலை வளராது, அப்படியே மறைஞ்சி போயிடும். அப்படின்றதுக்காக தான் பௌர்ணமிக்கு உபதேசம் கொடுக்குறோம். வீட்டுங்களில் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் வளர்ப்பிறையில் பண்ணால் சிறப்பாக இருக்கும். தேய்பிறையில் பண்ணால் அதனுடைய துன்பங்கள் தான் வரும். அப்படின்றதுக்காக தான் வளர்ப்பிறையில் பண்ணோம். 15 நாள் வளர்ப்பிறை, 15 நாள் தேய்பிறை. அமாவாசை மறுநாள்லேருந்து வளர்ப்பிறை, அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சதுலேருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிறை. அதனால் அந்த வளர்ப்பிறையில் கொடுக்கணும். ஒளி மிகுந்த நன்னாள், மனுஷன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக கோவிலுங்கள்லையும் நம்மளும் அதே செய்கிறோம். குணங்குடி மஸ்தான் என்ன சொல்கிறாரு, கடவுள் வழிபாட்டில் உலகத்தில் வாழ்க்கையில் வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அந்த வழிகளில் வாழுங்க. கடவுள் பேர் சொல்லி வாழாதீங்க, கடவுள் பேர் சொல்லி ஊரை ஏமாத்தாதீங்க. காவி கட்டிக்கணும், கொட்டை கட்டிக்கணும், நான் சாமியாருன்னு சொல்லி ஏமாற்றத்தால் ஒரு பயனும் இல்லை. உண்மையான ஆன்மீகவாதம் இருந்தால் வெளியே வாடா என் கூடன்றார். அதனால் சொல்கிறார், மீசையுள்ள அன்பில்லை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியில் என் கூட வெளியே வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், 2 கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். அந்த ரோஷம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான், குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கெட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும். குடிக்க கஞ்சியும் மற்ற குண்டிக்கு துணியும் மற்ற குருடரை போனாலும் போகட்டும் அப்படின்னு தஞ்சாவூரில் பாடுறாரு. குதும்பை சித்த பாட்டுங்கய்யா. வெங்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு உங்காயம் எதுக்கடி குதம்பாய், உங்காயம் எது வெங்காயம் மிளகு. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரு, சுக்கு மிளகு வெங்காயம் இது 3 சொல்கிறாரு. நமக்கு என்ன தெரியுது? வெங்காயம் சுக்கு மிளகா தெரியுது இல்லையா? சுக்குன்றது வாயு காற்று, மிளகுன்றது காரம் நெருப்பு, வெங்காயம்ன்றது நீர். அதனால் நீர் நெருப்பு காற்று 3 என் கையிலே இருக்குது. உன் காயம் ஏதுக்கு அடி, என் காயம் போதும்ன்றார். அதனால் சுக்குண்டு மிளகுண்டு வெங்காயம் தானுண்டு, உன் காயம் ஏதுக்கடி குதம்பா ஏதுக்கடின்றார். சொல்லு. இப்போது இந்த ஆன்மீக பாதை நான் மெடிடேஷன் பண்ணுறேன்றது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆன்மீகம் பாதையில் வர்றது இப்போ ஒரு பேஷன் மாதிரி ஆகிடுச்சு. நிறைய பேர் நான் இங்கே ஆன்மீகம் கற்றுக்கிறேன், மெடிடேஷன் கற்றுக்கிறேன், அது இதுன்னு சொல்கிறாங்க. உண்மையான ஆன்மீகம்னா என்னது? இப்போ உங்களை மாதிரி குருங்களுடைய அருள் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? உண்மையான ஆன்மீகத்தை அவங்க தான் தேடணும். அவங்கள ஆன்மீகம் தேடி போகாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே ஆன்மீகம் போட்டுக்குதோ, எங்கெங்கே ஒரு காவி கட்டி கொட்டை போட்டுக்கணும் தான் அவங்கள ஆன்மீகவாதி. இப்போ அந்த வாட்ஸ்அப்பு மீடியா வந்துடுச்சு அதிகமாக. அதை நெட்டில் போடுறாங்க, இங்கே வாங்க கற்றுத்தரேன், அங்கே வாங்க தரேன், ஹோட்டலில் கற்றுத்தரேன், இங்கே கற்றுத்தரேன்றாங்க. அது மக்களுடைய விருப்பம் தான், நம்ம அவங்களுக்கு தடை போட முடியாது. ஏன்னா இப்போ கூட என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணாங்க, மலேசியாவிலேருந்து பையன் ஒருத்தன் வந்தான். மலேசியாவில் படுக்க வச்சு போன ஜனவரி 1ஆம் தேதி படுக்க வச்சு உபதேசம் கொடுக்குறான்.
இங்கே வந்த பையன்தான் அவன். இன்னும் அவனுக்கு இங்கேயே சரியாக ஒரு பாடம் கூட பண்ண முடியாது, தெரியாது. ஆனால் அவன் மலேசியா போய் துட்டு சம்பாதிக்கிறான். அவன் என்னுடைய குறிக்கோள் என்ன, ஆன்மீகம் இல்லை, அதனுடைய பேரில் பணம் சம்பாதிக்கணும். ஆனால் ஜனம் அதை விரும்பி போகும்போது நீ தடை பண்ண முடியாது. இன்றைக்கி ஆன்மீகம் நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்துங்குது. அது அவங்க விருப்பமே தவிர நம்ம ஒன்றும் அதுக்கு தடை போட முடியாது. அவங்க தேடணும் நல்ல உண்மையான ஆன்மீகம் எது, அங்கே போன பழக்கப்பட்டவங்கள தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த இப்போ கூட மதுரையிலேருந்து அந்த வக்கீல்லாம் போகிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு 13 வருஷம் ஒரு இடத்துல வாழ்க்கையை வீணாக போச்சு, இங்கே வந்த பிறகு தான் ஆன்மீகம்னா என்னன்றது புரிஞ்சுது அப்படின்றாங்க. அதை அவங்க அது மாதிரி அவ்வளோ நாள் அங்கே தள்ளி இருக்கிறாங்களே, அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சிருக்குது. இதை மாதிரி அவங்க தான் தேடணுமே தவிர நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நமக்கு அது தேவையற்றது. நம்மளை தேடி வந்தால் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் நம்ம வேலை. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு அது சரியாகிறது தானே ஏமாற்றின்னுக்கிறான். அதான் அவங்களும் ஜனமும் விரும்பி போதில்லை. அது ஜனத்து மேலே தப்பை தவிர அவனுக்கு மேலே தப்பு இல்லை. ஐயா, இப்போது உடல் இருக்குது, ஆன்மா இருக்குது. உடல் ஆன்மாவை தேடி போகுதா, இல்லை வந்துட்டு ஆன்மா வந்து உடலை தேடி இருக்குதா? ரொம்ப இப்போ உடல் இருக்குது, ஆன்மா இருக்குது. சரி, இப்போ இந்த ஆன்மா வந்து உடலை தேடி அதுக்கு தேவையான உடலை தேடி எடுத்துக்குதா, இல்லைன்னா வந்துட்டு இந்த உடல் வந்துட்டு அப்புறம் ஆன்மா அதுக்கு அதுவாக வந்து இதெல்லாம் சிவவாய்க்கார் கேள்வி கேட்டார். உயிர் உடல் எடுத்ததா, உடல் உயிர் எடுத்ததான்னு கேள்வி கேட்டார். ஏன்னா உடல் வந்து செத்து போயிருக்குது இல்லை, ஒரு உடல். அது நீ எதாவது பண்ணால் அதுக்கு தெரியுமா? எது பண்ணாலும் தெரியாது. அப்போது தாயினுடைய கர்ப்பத்தில் தந்தையினுடைய உயிர் போய் விழுது. அந்த தந்தையினுடைய உயிர் அங்கே போய் விழுந்த பிறகு அங்கே ஒரு உருவம் உருவாகுது, உடல் உருவாகுது. அது தாயினுடைய கருணையால் உருவாகுது. ஆனால் அதுக்கு இருக்கிற உயிர் வந்து தந்தையினுடைய உயிர். அங்கே ஒரு உருவம் உருவான பிறகு அது வெளியே வருது முழுமை பெற்று. முழுமை பெற்று வரும்போது அதனுடைய தொப்புல கட் பண்ணுறோம். அப்போ தாயினுடைய உறவும் தந்தையினுடைய உறவும் அங்கே கட்டாகி போகுது. அப்போ சுய ஆன்மா உள்ளே போகுது. அது வரைக்கும் அதுக்கு சுய உயிர் இல்லை, தாயினுடைய உயிரும் தகப்பனுடைய உயிரில் தான் வளர்ந்தது. அப்போ வெளியே வந்த உடனே அதுக்கு சுய உயிர் வருது. அதிலேருந்து எண்ணங்கள், மனம், செயல் எல்லாமே மாறுபட்ட செயல். அதனால தான் தாய் மாதிரி தகப்பன் மாதிரி புள்ள இருக்கிறதில்ல, தாய் மாதிரி தகப்பன் மாதிரி பொண்ணு இருக்கிறதில்ல. இது சுயமான எண்ணங்கள். தாய் சொல்கிறத கேட்கறதில்ல, தகப்பன் சொல்கிறத கேட்கறதில்ல, எனக்கு தெரியும் அப்படின்றது காரணம்னா அதுக்குள்ளே வந்து புகுந்த ஆன்மா அவனுடைய செயல்பாடுகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உடலை வச்சுக்கின்னு அது வாழுது. உடல்ன்றது நீ 4 ஓடு கட்டி விட்டு வச்சுக்கிற மாதிரி, அதில் குட்டனங்கிறவன் வெளியேந்து வந்த ஆன்மா மாதிரி. அப்போது உயிர் தான் உடலை எடுக்குமே தவிர உடல் உயிர் எடுக்காது. இந்த ஆன்மாவுடைய இந்த பிறவியில் செய்கிற கர்ம வினை மூலமாக அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த பிறவியில் உடல் அமையுதுன்னு சொல்லுவாங்க. அது இதை வச்சு தான் அந்த மாதிரி அமையுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை வச்சு தான் அதனுடைய வாழ்வே அதுதான். இப்போ நீ என்னென்ன நன்மைகள் செய்கிற, எவ்வளோ தீமைகள் செய்கிற, எவ்வளோ அட்டுழியங்கள் செய்கிற, இதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிரிவில் இந்த காரணம் செய்தது ஆன்மா இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா செயலுக்கும் காரணமான பொருள் ஆன்மா. ஆனால் எல்லா செயலும் செய்தது மனம். அப்போது இந்த ஆன்மா எந்த பாவத்திலையும் ஈடுபடுறதில்லை. ஆனால் இந்த மனம் ஆசையை சுமந்துக்குன்னு சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் 4 சேர்ந்து அந்தகரணம்னு பேர். இந்த 4 சேர்ந்து இந்த உலகத்தில் இயங்குது. இது என்ன பண்ணுது, சில மனசுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்துட்டோம், நம்மள மாதிரியே மற்றவங்களும் இருக்கிறாங்க, அப்போ நம்ம தான் அதுதான் நம்ம, அப்போ நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் அப்படின்ட்டு சில மனங்கள் செய்யுது. சில மனங்கள் என்ன செய்யுது, நான் மட்டும்தான் இருக்கணும், ஊரெல்லாம் கொள்ளடிச்சு எனக்கே சேர்த்துக்கணும், யார் கெட்டாலும் பரவாயில்ல, அவனை கெட்ட பரவாயில்ல, இவனை கெட்ட பரவாயில்லன்னு மனம் செய்யுது. ஆனால் மரண தருவாயில் என்ன ஆகுது, இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேருது. இந்த மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது அந்த ஆன்மா என்ன பண்ணுது, இது செய்த பாவத்தை அழிக்கிறதுக்காக இன்னொரு உடலை எடுத்து கொடுக்குது. ஆனால் இது அழிக்கிறது இல்லை, காரணம் ஆசையை வளர்த்துக்கிறத தவிர அழிக்கிறது இல்லை. அழிக்கிறதுக்காக தான் அது பிறவி எடுத்து கொடுக்குது.
ஆனால் இதை அழிச்சிக்காமல் பாவத்தை வளர்த்துக்குது. சில மனங்கள் என்ன பண்ணுற ஆன்மாக்கள் பிறவி எடுத்த உடனே தன்னறியாமையே சொல்கிறோம், நான் என்ன பாவம் செய்தனோ தெரியலையே, இப்போ இவ்வளோ அவஸ்தைப்படுறேன், போன பிறப்பில் நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு தன்னை யாரும் சொல்லிக் கொடுக்காமையே நானே சொல்லிக்கிறோம். அப்போது நமக்கே தெரியுது ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம பாவம் பண்ணுறோம், புண்ணியம் பண்ணுறோம். அப்போ பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிக்குது, புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிக்குது. அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நன்மையை செய்யணும். எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணணுமோ அந்த உலகத்துலேயே நன்மையை செய்யணும். நன்மையை செய்யும்போது நமக்கு புண்ணியம் வந்து சேரும். புண்ணியம் வரும்போது பாவம் அழியும். பாவம் அழியும் போது நம்ம இறைவனோட கலக்கலாம், இறைவனோட ஞாபகத்திலே வாழலாம், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். எந்த துன்பம் பட்டாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துக்கு துன்பப்பட்டுட்டு பரவாயில்ல, அடுத்த நேரம் சுகமாக இருக்குது அந்த துன்பமே அப்படின்ட்டு துன்பத்தையே செய்ய ஆரம்பித்தா பிறவி பிறவிக்கு வரும். இப்போ தாய் தகப்பன் நல்லா இருக்கிறாங்க, அந்த 2 பேருக்கு சேர்ந்த அந்த குழந்தை வந்து கால் இல்லாத, கை இல்லாத, கண் இல்லாதது. தனக்கு ஒரு நோய் வந்தால் கூட தாங்கக்கூடிய தன்மை வந்து, ஆனால் தான் பெற்றதுக்கு வந்தால் தாங்க முடியாது. இந்த தாங்க முடியாத நிலை ஏன் வருதுன்னா, நீ வருந்தணும், நீ நன்மையை செய்யணும், இனியாவது தீமையிலேருந்து வெளியே வா அப்படின்னு காட்டி கொடுக்க தான் அந்த ஆன்மா அந்த மாதிரிலாம் பண்ணுது. ஆனால் நம்ம உணர மாட்டோன்றோம். உணரணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இனி நான் தெய்வ வழிபாட்டில் போகிறேன், தீமை எனக்கு வேணாம், என்னால் முடிஞ்சுதான் நன்மை செய்கிறேன், முடியலையா நானாகவே இருந்துக்கிறேன்னு இருக்கணும். ஆனால் நன்மை செய்யலனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி சுத்த பிறவியாக கிடைக்கும். இதுதான் வித்தியாசம். இதுதான் வினை போகவே தெய்வம் கண்டாய், இதை என்ன சொல்கிறார் அவர்? இறைவன் அடையணுன்னா அது கூட எவ்வளோ அளவு இருக்கணும் தெரியுமா? வினை போகவே ஒரு தேகம் கண்டாய், தினை அளவு. தினை இருக்குதே, கேவரு மற்ற தானியங்கள்லாம் அது மாதிரி தினை இருக்குது, எவ்வளோ சின்னது, கடுகு அது மாதிரி. அந்த தினையளவு பாவம் ஒட்டியிருந்தா கூட நீ இறைவனை போய் சேர முடியாது கடினத்தில். வினை போக இந்த தேகம் எடுத்த, ஆனால் போச்சானா போல தினையளவு ஒட்டிக்கின்னு இருக்குது, அதனால நீ இறைவனை அடைய முடியல. அந்த தினையளவு இருக்கிற பாவத்தை கூட அழிச்சிட்டு இறைவனோட கலந்துற பிறப்பு இல்லைங்க. இங்கே என்ன சாதிச்சிட்ட நீ? பிறந்து ஏதோ பிறந்த ஆடு மாடு மாதிரி வளர்ந்த செத்த, அப்புறம் என்ன சாதனை பண்ண நீ? அதனால அந்த பாவத்தை அழிச்சிடு, தினையளவு பாவம் கூட இருக்கக்கூடாதுன்றது. மனதை கையாளுவது எப்படிங்கய்யா? மனதை கையாளுவது நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்து பழகணும். நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா, நீ இளமையில் என்ன செய்து பழகிறப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவேன், 10 பசங்க போய் படிக்கும். படிக்கிற இடத்துல ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் நல்லா படிச்சுக்கின்னே இருக்கும். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு இருக்கிற பையில் என்ன நடக்குதுன்னு ஆராயும். ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துக்கெல்லாம் அடிச்சுக்கின்னு இருக்கும். இது என்ன தாய் தாப்பனை சொல்லி கொடுத்து அமிச்சாங்க இப்படிலாம் பண்ணுன்ட்டு இல்லை, அதுக்குள்ளே என்ன புகுந்துன்னுக்குதோ அதனுடைய செயலை அங்கே காட்டுது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பிறவியிலே நம்ம வந்து நல்லதையே செய்து பழகணும். தாய் தாப்பன் நல்லதையே சொல்லி பழகணும். அது கேட்டால் கேட்குது, கேட்கனா போதும். ஆனால் நம்ம சொல்கிறது நல்லதே சொல்லணும். மகாபாரதத்தில் சுபத்திரையினுடைய வயிற்றில் அது அபிமன்யுனுடைய அர்ஜுனனுடைய மனைவி சுபத்திர வயிற்றில் அபிமன்யு இருக்கிறான். அர்ஜுனன் மனைவியினுடைய வயிற்றில் கண்ண பரமாத்மா கிட்ட சுபத்திரை கேட்குறான், இது மாதிரி பீஷ்மர் அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா? மாவீரனாச்சு. துரோணர் அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா? இதெல்லாம் போய் சிக்கிக்கினா வெளியே வர முடியாது அப்படின்னு கண்ணங்கிட்ட கேட்குறான். அப்போ கண்ணன் சொல்கிறார், இல்லை இந்தந்த யூகத்தை இப்படிலாம் அர்ஜுனன் உடைப்பான் அப்படின்னு சொல்லிக்கினே வரும்போது சுபத்திரை தூங்கிடுறான். தூங்கிட்ட பிறகு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஊங்கொட்ட ஆரம்பிக்குது. கண்ணன் உடனே உஷாராயிடுறார், சண்டையே மாறிடும், இதை முழுசாக சொல்லி முடிச்சான்னு ஸ்டாப் பண்ணிடுறார்.
அபிமன்யு பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, போர்க்காலத்துக்கு போகிறான். ஆனால் பீஷ்மரை அமைச்ச அந்த யூகத்தில் போய் உள்ளே உள்ளே ஒற்றைன்னு போயிட்டான், உள்ளே சிக்கிக்கணும். அதை ஒற்றைன்னு வெளியே வர தெரியல. காரணம், அது வரைக்கும் தான் அவன் கண்ணன் சொன்னதை கேட்டான் அவன் கர்ப்பத்தில் இருந்து. அது மாதிரி நம்ம மனுஷனுங்க தாய்மாருங்க கர்ப்பமாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் என்னை ஏமாற்றிட்டார், எங்கள் அம்மா ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அக்கா ஏமாற்றிட்டாங்க, என் தங்கச்சி எங்கள் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அதனுடைய சுவாச வழியாக தான் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் இயங்குது. நீ என்னென்ன சொன்னியோ அத்தனையும் அதுக்கு போகும். அது பிறந்த உடனே அப்பனை கத்தி எடுத்துன்னு போவோம், சித்தப்பனை கத்தி எடுத்துன்னு போவோம், ஆயாவை கத்தி எடுத்துன்னு போவோம். இதெல்லாம் இப்படி நடக்கிற விஷயம். இது பொண்டாட்டிக்கிட்ட சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், மனசு சுத்தமாக இருக்குதுன்னு நினைப்பான். ஆனால் அதுவே நமக்கு விளைவாக மாறும், நம்ம யோசிக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஒரு பெண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது தீய செயல்கள், தீய விஷயங்கள் பேசக்கூடாது. பேசினா அது அந்த குழந்தைக்கு அது வரைக்கும் ஏறிடும். இப்போ கிரகணம் பிடிக்குது, சூரிய கிரகணம் பிடிக்குது, சந்திர கிரகணம் பிடிக்குது. அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிற பொம்பளைங்களை ஒரு பெருக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, கம்மன்னு படுத்துக்குங்கன்னுவாங்க. எதுக்கு? வானத்தில் கிரகணம் பிடிக்குது, இங்கே இருக்கிற பொம்பளைக்கு என்ன இருக்குது, ஒரு இலை கேட்கக்கூடாது. இது எல்லாமே சயின்டிஸ்ட், இது சயின்ஸ், இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது. வானத்தில் கிரகணம் பிடிக்கும்போது இங்கே ஒரு குழந்தையினுடைய ஒரு இலையை தூக்கிச்சுன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வாய் கிஞ்சிடும். அதனால் கர்ப்ப பொம்பளைங்களை படுங்க, எதுவும் எந்த வேலையும் செய்யாதுங்க, ஒரு அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊறும். இப்படி மாறி வர்றது தான் நல்ல தாய் தகப்பனுக்கு போடுறது, கொடூர குழந்தைங்களாக வர்றதுக்கு காரணம் இதுதான் முக்கியம். கெட்ட தாய் தகப்பனாக இருப்பான், அருமையான புத்திசாலியான குழந்தைங்க பிறக்கிறதுக்கும் இதுதான் காரணம். பிறப்பு அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இது பெருமைக்கு பண்ணுற விஷயம் இல்லை, வாழ்க்கைக்கு பண்ணுற விஷயம். எதை சொல்லணுமோ மனைவி கிட்ட தான் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். கணவன்கிட்ட எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. சொன்னால் குடும்பங்கள் கெட்டு போடும், நம்ம வம்சம் கெட்டு போயிடும். அதனால் இதெல்லாம் அப்போவே நமக்கு எல்லாத்தையும் அறிவுரை சொல்லிக்கிறாங்க, நம்ம தான் எதையும் கேட்க மாட்டேன்றோமே, என்ன பண்ணுறது சொல்லு. இப்போது இந்த கோயில்கள் பார்த்திங்கன்னா ஆதம விதிகள் பிரகாரம் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில கோயில்கள் அந்த மாதிரி இருக்குது, சில கோயில்கள் அந்த மாதிரி கட்ட முடியல. அந்த மாதிரி கட்டுறதின் நோக்கம் என்ன? அந்த மாதிரி கட்டினா என்ன பலன்? கட்ட என்ன? எந்த ஒரு கோயில்லையும் கோயிலில் இருக்கிற சிலை, இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது பெருமாள் கோயில், அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் கோயில் இருக்குது. திருப்பதியில் இருக்கிறதும் பெருமாள் கோயில் தான். ஏன் திருப்பதியில் இருக்கிற கோயிலுக்கு அவ்வளோ கூட்டம் போது மற்ற கோயிலுக்கு கூட்டம் போடல? ஒரு விஷயம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மரியாதை இருக்காது எப்பவுமே, தூரம் இருக்கிறத போய் பார்க்கறதுக்கு தான் விரும்புவோம் மனம். அப்படி போகிறது ஒரு பக்கம். திருப்பதி கோயிலில் இருக்கிறது கொங்குனவர் எழுதிய தகுடு. அந்த எந்த ஒரு கோயில்லையும் அந்த சிலை ஒன்றும் பண்ண போகிறதில்ல மனுஷனுக்கு. ஆனால் அந்த சிலைக்கு கீழே வச்சுக்கிற தகுடு அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நன்மைகள் செய்யும். அதுக்காக அந்த கூட்டம், அதுதான் ஆகம விதிப்படி. அதை வைக்கும்போது இந்த சைஸு தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் இது மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு அதுபடி சபதி இங்கே வச்சு கட்டுறது. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் உத்தரமணம் நிற்கும் மௌனத்தே கதி விளையாடி அப்படின்னா பாட்டு இருக்குங்கய்யா. இப்போது பெரிய மகான்கள் இந்த பாட்டு சரி சொன்னாங்க, எந்த தொழில் செய்தாலும் அவங்க மனம் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இங்கே பாடம் வாங்குகிறோம், பயிற்சி பண்ணுறோம், இந்த வாழ்க்கையிலையும் இருக்கும், ஆன்மீக பாதையிலையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மாதிரி இருக்க முடியுங்க? இது அதுக்கு தான் அவர் எப்படின்னே சொல்கிறார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மௌனத்து, இரு கைவீசி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னார். இந்த கிராமத்து பக்கம்லாம் குடத்து ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது, ஏன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் குளத்துக்கும் ஊருக்கும். இப்போ வீட்டுக்கு போர் வச்சு எல்லாம் இருக்குது, முன்னெல்லாம் அவ்வளோ தூரம். அந்த ஒரு மாதிரியும் எடுத்துன்னு முடியாது, ஒரு ட்ரிப்புக்கு 5 நடை எடுத்துன்னு வருவாங்க.
குடத்து மேலே குடம் அடிப்பாங்க, இடுப்பில் ஒன்று வச்சுப்பாங்க, கையில் ஒன்று வச்சுப்பாங்க. ஆனால் எல்லாம் வச்சுக்கினா கூட பொம்பளை பசங்க ஒன்றோட ஒன்று பேசிக்கின்னு விளையாட்டுக்கின்னு வருவாங்க. அந்த குடம் விழாது. காரணம் என்னென்னா, எதை பேசிக்கின்னு என்ன பண்ணிக்கின்னு வந்தாலும் அந்த குடத்து மேலே அந்த மனசு இருக்கும், அதனால் விழாது. நம்ம தலையில் சும்மா இந்த புக்கை வச்சா கூட பொத்துன்னு கீழே போட்டுருவோம் நம்ம. அப்போது அந்த ஞாபகமும் பழக்கமும் சேர்ந்து அந்த தலையில் நின்று போகுது. அது மாதிரி கடவுள் வழிபாடை வந்து நீ கஷ்டத்தில் இரு, சந்தோஷத்தில் இரு, ஆனால் கடவுளை மறந்துடாத. உன் மனசில் கடவுளை சுமக்க கற்றுக்கோ. சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை மறந்துடுறதோ, துக்கமாக இருக்கும்போது கடவுளை திட்டுறதோ இது மனுஷனுடைய இயல்பாகி போச்சு. ஆனால் அப்படி இருக்காத. எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த சந்தோஷத்தில் இருந்தாலும் உன் மனசாகப்பட்டது கடவுள் மேலே இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அந்த குடங்க எடுத்துன்னு வராங்கல்ல, அந்த மாதிரி உன் மனசுடைய அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறாருப்பா. இல்லை நீல வீடு கட்டினீர், நெடுவாசல் சாத்தினீர், காலவோலன் வந்த பின் கைப்பசிந்து நின்றுட்டு சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. ஆமாம். ஸோ ஏன் நம்மளுக்கு அந்த யமன், அந்த மரணம்ன்றது மட்டும் சராசரி மனிதனுக்கோ அது வந்து தெரிய மாட்டேங்குது. மரணம் வரதையே முன்னாடியே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி செஞ்சால் உன் வாழ்க்கை விபரீதமாக மாறிடும்பா. எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு நான் சாக போகிறேன்னா இன்றைக்கி 10 பேர் வெட்டி போடுவேன். ஏன்னா நாளைக்கு தான் நான் செத்து போகிறேன், நான் இருக்க போகிறதில்லை. இல்லை அடுத்த மாதம் செத்து போகிறேன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற ஊடெல்லாம் போந்து திருடி வச்சுப்பேன் நான். எந்த ஒரு விஷயமும் முன்கூட்டி மனிதனுக்கு தெரிஞ்சுன்னா விபரீதங்களும் அமைதியும் போயிடும். நான் 100 வருஷம் வாழ்வேன், 25 வயசில் செத்து போயிடுவேன். ஆனால் 100 வருஷம் வாழ்வேன்ற நம்பிக்கை தான் உலக வாழ்வு மனுஷனுக்கு. அந்த நம்பிக்கைன்றதே போயிடும், முன்ன பின்னாடி தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு. அதனால் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம். இந்த உடல் மறைஞ்சி விழுந்து போச்சுன்னு சொன்னால் அடுத்த உடல் எடுக்கும்போது அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம், போன பிரிவினுடைய ஞாபகமே வர்றதில்லை. அப்புறம் நாளைக்கு நடக்க போகிறது தெரிஞ்ச அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? விபரீதமாக இல்லை ஆகும். இறைவன் அறிவாளி இல்லை. அதனால் நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி தெரியக்கூடாது. ஒன்று தெரிஞ்சதுனாவே உலகம் கெடும். நேரம் வீணாக்காமல் பொறுப்பாக பண்ண வேண்டியது. நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலம் வந்து நின்ற போது கைப்பசந்தி நின்றது. காலம்னா யமன். வாழும்போது நம்ம இறைவனை நினைக்கிறதே இல்லை, இறைவனை சந்தோஷமாக அந்த பாதையில் பயணம் பண்ணுறதில்லை. ஆனால் பெரிய வீடு கட்டுறோம், இது உள்ள எது எறும்பு கூட வராது, காற்று கூட வராது, எனக்கு தெரியாது அப்படின்னு கட்டிட்டு உட்காந்துன்னுக்குறோம். ஆனால் காலனுக்கு வீடே கிடையாது, வீடெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆன்மீகத்தில் உடலை விட்டு ஆன்மா வெளியேறும்போது வீட்டுக்குள்ளேருந்து நீ பாடம் பண்ணின்னா, ஆன்மா வெளியேறும்போது அங்கே வீடு கிடையாது, வாசல் கிடையாது, மரஞ்சே கிடையாது, கொடி கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பேரொலி தான் தெரியும். அதை அனுபவிச்சா தான் தெரியும். சாதாரண ஆன்மாவுக்கே அப்படின்னா யமன் வந்தால் இந்த ஊடெல்லாம் எந்த மொழிக்கு? ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் வாழ்ந்தேன் நான், இன்றைக்கி யமன் வந்து நிற்கிறானே, நான் கடவுளை தேடலையே அப்படின்னு கைப்பசஞ்சு நிற்கிறான். பயன் இல்லையே, காலம் போயிடுச்சு. இதுதான் மார்கண்டன், என்றும் 16 மார்கண்டன். இதை தான் வள்ளலார் சொல்கிறார். மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கும் பெருமருந்து, தின்னும் கைலை மருந்து, பிறப்பு இறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னாரு. அந்த 16 கலையில் போய் நின்னீங்கன்னா மரணம் கிடையாது, அதான் மார்கண்டன். அந்த 16 கலை சந்திரகலை. அந்த 16 கலை மருந்து வந்து இங்கே மருந்துடுறாது, இமயமலை மருந்துறான்றார் வள்ளலார். அந்த மருந்தை சாப்பிட்றா, இறப்பும் கிடையாது உனக்கு பிறப்பும் கிடையாதுன்றார். அப்படிப்பட்ட நிலையை அடையணும்னு சொன்னால் முக்கியமாக சராசரி மனிதனால் முடியுமானா முடியாது. காரணம்னா எந்த சாமியாராவது வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிட்ட சாமியாரை பார்த்துக்கிறியா நீ? இல்லைங்க. இல்லை. அப்படியே ஊரை சுற்றினே சாமியார் வேஷம் போட்டே காலத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு காலத்தை தள்ளினாங்க. 40 வருஷம் வேலை செய்யிட்டு வந்த சாமியார் நான். ஆனால் நம்ம வேலை வெட்டி செய்துக்கின்னு இருந்துட்டு அந்த நிலையை அடைய முடியுமானா முடியாது. ஏன்னா நீ எங்கே போறியோ உனக்கு அங்கே மனம் வேணும். வீட்டுக்கு போனால் இது மனைவி, இது தாய், இதுக்கு குடும்பம், இதுக்கு என்ன தேவையோ அங்கே தேவை.
வேலைக்கு போனீங்கன்னா இது என்ன வேலை, இங்கே என்னென்ன ஆஃபீஸு, என்னென்ன பத்திரிக்கை, என்னென்ன பேப்பரு, என்னென்ன பண்ணணும், அங்கே மனம் தேவை. அப்போது நீ எங்கேருந்து அந்த தன்னிலை இழக்கிறதாங்க? ஞானிகளுக்கு, ஞானிகள் இப்போ இருக்கிற ஞானி சொல்ல, நான் அப்போ இருந்த உண்மையான ஞானியை சொல்கிறேன். அந்த ஞானிகளுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, குழந்தை குட்டி கிடையாது, தொழில் கிடையாது, கடவுள் உண்டு, இவங்க செயல் உண்டு. இது ரெண்டு தான் லிங்க்கு. அதனால் அவங்களால அந்த நிலையை உடனே எட்ட முடிஞ்சது. நம்ம வேலை வெட்டி எல்லா குடும்பம் எல்லாத்தையும் இந்த வேகமான உலகத்தையும் வாழ்ந்துக்குன்னு அந்த நிலையை எட்டணும்னா எட்ட முடியாது. அப்போது நம்மளுடைய பயணங்கள் தொடரணும். இறைவா, நான் உன்னை நோக்கி பயணம் பண்ணுறேன், நீ என்னை எப்போ அழைக்கிறியோ நான் அப்போ வந்து சேர்றேன்ற முறையில் போயிடணுமே தவிர, நான் ஒரே நாளைக்கு சாமியார் ஆகிடணும், ஒரே நாளைக்கு ஞானி ஆகிடணும்னா கனவுல தான் ஆக முடியும், நிஜத்தில் ஆக முடியும். இல்லை, நீங்கள் சொன்னது நீங்கள் குடும்பத்தில் இருந்தீங்க, 40 வருஷம் வேலை பார்த்து ஆன்மீகத்துலேயும் இருந்தீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு குட்டிக்காரனெல்லாம் அடித்து பார்த்தாலும் ஒன்றும் உதவ மாட்டேன். அப்படி இல்லை, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கள் பெரிய பையன் இருக்கிறான், எவ்வளோ படிக்க வச்சுருந்தாலும் படிச்சிடும். எங்கள் சின்ன பையங்கிறான், ஓப்பனாக சொல்லிட்டான், எனக்கு படிப்பு வரலப்பா, டர்னர் வேலைக்கு போட்டான். நான் அந்த நேரத்தில் பொண்டாட்டி சாப்பிட்டுதா, புள்ள சாப்பிட்டுதா, புள்ள ஸ்கூலுக்கு போச்சா, காலேஜுக்கு போச்சா தெரியாது இல்லையா. ரெண்டாவது, ஒரு அப்பா ஒரு அம்மாவனுடைய கட்டுப்பாட்டில் நான் வளரல. 5 வயசில் வறுமையில் வந்துட்டேன். அந்த வறுமையினுடைய வேதனை தான் என்னை அந்த உச்சத்துக்கு எடுத்து போச்சு. ஆனால் நீங்கள் சுகவாசி அப்பா அம்மாவுக்கு நீ ஒரு புள்ள, கோடீஸ்வரம் விட்டு புள்ள, ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்ணு, இதெல்லாம் வச்சுக்கின்னு நீ அந்த மாதிரி வெறியில் போக முடியுமா? வேலை விட்டுடுவியா, சோறு துண்ணாது இருப்பியா, வீட்டை விட்டு வெளியே போவியா? முடியாது. வாழ்க்கை முறைன்னு ஒன்றுக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாழறவங்க உண்டு. ஆனால் நான் எந்த கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் வாழ்ந்தவன். அதனால் என்னால் பொண்டாட்டி செத்து போட்டோம். பிள்ளை இப்போது எங்கள் பேத்திக்கு கல்யாணம் ஆச்சு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, என்னங்க நான் வளர்த்த பேத்திங்க, நான் இல்லாத எப்படிங்க கல்யாணம்? நான் போகவே இல்லை, குழந்தை பிறந்த போகவே இல்லை. இது வரைக்கும் நான் யாரையுமே எந்த பேத்தியோ பேரனையோ நான் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கிட்ட சேர்த்தா டேஞ்சருன்னு தெரியும் எனக்கு, தூரவே இரு. இது நான் இருக்கிறேன், எல்லோரும் இருங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய குடும்பம், ஒவ்வொருத்தருடைய பாசம் ஒரு மாதிரி. இப்போ நீ விழுந்துட்ட, உங்கள் பொண்டாட்டி ஃபோன் பண்ணிச்சு, சொன்னேன் ஒன்றே ஆகாதுமா, பயப்படாதீங்கன்னு. உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க? இப்போ உங்கள் அப்பா அம்மா இல்லை செத்து போயிருந்தாங்கன்னா, உங்கள் பொண்டாட்டி இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பியா? இதுதான் எனக்கு உங்களுக்கு வித்தியாசம். ஏன்னா உன் தாய் தகப்பனுக்கு நீ ஒரு பிள்ளை, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. உடனே எனக்கு போனேன், சரி வரேன்ட்டு வந்தேன். அப்போ கூட என்ன சொன்னேன், ஒன்றும் பயப்பட. வந்த உடனே என்ன கேட்டேன், உடனே எங்கே போய் வந்தேன்னு கேட்டேன், என்ன ஆச்சுன்னே கேட்கல இல்லையா. ஏன் சொல்கிறேன்னா, ஞானம்ன்றது தன்னிலை இழக்கிறது. தன்னிலை இழக்கும்போது அங்கே யாரும் இருக்கக்கூடாது. தாயோ தகப்பனோ பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ இருந்தால் ஐயோ குய்யோ முறன்னு கத்த ஆரம்பிச்சுடுவாங்க. இது எல்லாருக்கும் சாத்தியமா? இது எனக்கு யாரும் கிடையாது. மரணத்துக்கு கூட நான் தயாராக இருந்தேன். அதனால் போனேன். என்ன மாதிரி குட்டிக்காரனெல்லாம் அடிக்காத, ஒழுங்காக போ. நீங்கள் இருக்கும்போது கவலையே இல்லையா குட்டிக்காரன் அடித்தாலும்? ஏன்னா என்ன மாதிரி அடிச்சு என்ன விபரீதத்தில் போய் சிக்கிக்க போகிறேன். அண்டவாசல் 1000, அகண்டவாசல் 1000, அண்டவாசல் 1000, இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல்னு பாடியிருக்கு. ஞான வாசல். இந்த உடலுக்குள்ள சொல்கிறார், 1008 வட்டம் கண்டேன். கடவுள் இருக்குது. அடையிற கடவுள்லாம் கிடையாதுப்பா, சும்மா அதெல்லாம் இல்லைப்பா. அது சும்மாவா நிஜமாவா எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? உடனே சொல்கிறார், 1008 வட்டம் கண்டேன், வட்டத்தொல் நின்றதும் கண்டேன், மந்த மனந்தோறும் சந்தேகம் தீர்த்தேன் என்றார். பல பேர் பல விதமாக சொன்னாங்க, கடவுள் இருக்குதுன்றாங்க, கடவுள் இல்லைன்றாங்க. ஆனால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் அதில் பயணம் பண்ணேன். 1008 இதழ் தாமரை தலை, அதுக்கு பேர் தான் பிரணவமேடுன்னு பேர். அதிலிருந்து பார்த்தம்பா, இறைவன் இருக்கிறான். என் மனம் சொன்ன சந்தேகமெல்லாம் எனக்கு போயிடுச்சுப்பா. இப்போ நான் தெளிவாக இருக்கிறேன்பா. அது மாதிரி இந்த உடலுக்கு 1000 வாசல்.
ஆனால் இத்தனை வாசல்கள் இருந்தோம் ஒரு வாசலும் பயன் தராத வாசல், ஒரே வாசல் ஞான வாசல், அதுவே பதி. அந்த ஞான வாசல் யாரால் திறக்க முடியுமோ அவனால் மட்டும் கடவுளை பார்க்க முடியும். மீதி வாசல்களால் இறைவனை காண முடியாது. அதனால்தான் இதை பதி, இறைவன் வாழற இடம் அப்படின்னு. அதனால் இதுக்கு 10வது வாசல்னு பேர். 9 நவதுவாரங்கள் இருந்தால் அது உலக விஷயத்துக்கு. இந்த ஒரு வாசல் அது கடவுள் வாசல். அதனால தான் நான் சொல்லிச்சு, ஒரு மந்திரத்தால் 9 வாசலை அடைச்சி இந்த வாசல் திறக்க வழிகாட்டுன்னு அகவல் அவை. அதனால் இந்த வாசல் திறக்கும் போது அந்த வாசல் மூடிடும், அந்த வாசல் திறக்கும் போது இந்த வாசல் மூடிடும். நம்ம உபதேசம் கொடுக்கும்போது எதுக்கு இங்கே பார்க்க சொல்கிறோம்? இந்த 2 புறக்கண்ணும் அகக்கண்ணை திறக்கணும். அப்போ இந்த புறக்கண்ணை பார்த்து புறக்கண் மூடி அகக்கண் திறந்துடணும். அதுக்கு தான் அங்கே உபதேசங்களே நம்ம அப்படி கொடுக்குறோம். வானத்திலேருந்து ஒரு மின்னல் வருது, அந்த மின்னல் இந்த கண்ணு நேரடியாக பார்த்ததுன்னா கண்ணு போயிடுது. ஏன்னா குறிப்பிட்ட வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை தான் இந்த கண்ணுக்கு உண்டு, புறக்கண்ணுக்கு. ஆனால் அகக்கண்ணுக்கு சூரியனே உள்ளே போந்தாலும் தாங்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போது இந்த சூரியன் மாதிரி 1000 மடங்கு சூரியன் இறைவன், அந்த பேரொளி. அதை பார்க்கணுன்னா உனக்கு இந்த கண்ணால் பார்க்க முடியாது, அகக்கண்ணால் தான் பார்க்க முடியும். அப்போ அகக்கண்ணை திறந்து பாரு, புறக்கண்ணை விட்டுடு அப்படின்னு. அதனால் சொன்னார், இரவு பகல், ஆகாயம் பூமி, சூரியன் சந்திரன், இத்தனையும் யார் உருவாக்கினது? யாரால் உருவாக்க முடியும்? எல்லாத்துக்குமே ஒரு கால வரம்பு வேணும். உயிரினத்துக்கு இப்போ நீ பிறந்த குழந்தையாக இருந்த, இடைப்பருவமான, இப்போ முதுமையை தேடினுக்கிற. இந்த முதுமையே ஒரு 100 வருஷம் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ இந்த கொடுமையாக இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இதை முடிவு கட்டுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு இதுன்னு வச்சு ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு ஆளை விடுவாங்க. கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள், வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள், மெட்டீரியல் எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு ஆள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் ஒன்றும்ல. டெஸ்பாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலன். மனுஷனெல்லாம் டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலனுங்க உருவாக்கி அவருக்கு அந்த வேலையை கொடுத்துக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப முதுமையாக இருந்தால் நரக வேதனைப்படுவேன். ஒரு 70-80 ஆச்சுன்னா நடக்க முடியல. இப்போ என்னால் கூட நடக்க முடியல இல்லையா? இது 100 வயசு ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? நான் அன்னாட மரணத்தை தேடிக்கின்னு இருப்பேன். என்னால் எதுவுமே முடியாத போது நான் எதை தேடுவேன்? மரணம் தான் தேடுவேன். அப்போ இந்த மரணம் தேடி எனக்கு கிடைக்கலனா என்னுடைய மனம் என்ன பாடுபடும்? அப்போ இதுக்கு ஒரு முடிவு ஒன்றும் இல்லை. இந்த முடிவை தேடி வைக்கிறவன் தான் காலன். காலன்னா யமன். அப்போ அவனுக்கு கொடுத்துக்கிற வேலை அது. அவன் என்ன பண்ணுறான்? காலத்தையும் உருவாக்கணும் அவன் தான், காலனை உருவாக்கணும் அவன் தான், பிறப்பை உருவாக்கணும் அவன் தான், இறப்பை உருவாக்கணும் அவன். ஆமாம், எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஓஹோ பிரியாணி போட ஒரு 2 ஆட்டாரன்னு சந்தோஷப்படுறேன். செத்து போச்சுன்னா இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு 10 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. குழந்தை பிறந்த 4 ஆட்டை எடுத்துன்னு வந்து 2 பாயை கூட்டின்னு வந்து பிரியாணி போடுவின்ட்டேன். ஒரு 1000 பேர் போட்டு. ஏன்னா என் சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆனால் அதே குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னேன், அப்போ திட்டதான் செய்வேன். இதுதான் காலம் செய்தா திட்டின்னுக்குற. இதை தான் காலனுடைய அம்மா. இப்படி கதை நிஜமா நீ போனியான்னு கேட்காத, இது கதை. காலனுடைய அம்மா கிணத்தாண்ட போய் தண்ணி எடுக்குது, யமனுடைய அம்மா. அங்கே தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கள்லாம் யமனை திட்டுறாங்க. இந்த பாவி அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது, அதை பிடிச்சி போட்டான், அந்த பாவி இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு எல்லோரும் திட்டுறாங்க. இது யமனுடைய அம்மா மனசு தாங்கலை, வீட்டுக்கு வந்துடுச்சு. ஏம்மா வந்தம்மா சாப்பாடு போடுமான்னு கதைன்னு சொல்லிக்கிறேன். எதுக்குன்னுவே திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது. ஏம்மா வந்தான் சாப்பாடு போடுமான்னு. இல்லைண்ணே நான் சாப்பாடு ஒன்றும் செய்யலை. ஏம்மா செய்யலை? தண்ணி எடுக்க போனேன் கிணத்தாண்ட, உன்னை சாபிக்கிற சாப நகதை என் காதால் கேட்க முடியல, நான் தண்ணி கூட எடுக்கல வந்துட்டேம்மா அப்படின்னு. என்னம்மா திட்டுறாங்க? ஒரு புள்ள இருக்கிற வீட்டிலலாம் பிடிச்சின்னு போயிடுறான், 10 பேர் இருக்கிற இடத்துல கூட பிடிக்கல.
அவன் நல்லா இருப்பானா அவன் போவானா அப்படியான்னு திட்டுறாங்க நைனா. சரிம்மா அவங்க திட்டுட்டோம், நீ என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்னு. என்ன வைக்கணும் நானும் ஒரு வாழைக்காய் வறுத்துருமா சாம்பார் வச்சிருமான்னு ஏமான்னு சொல்லிட்டான். சரி நீ போயிட்டு வானேன்னா நான் பார்த்துக்கிறேன். சரி இந்த கேள்வி என்ன பண்ணுச்சு, சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுக்கணும். வாழைத்தோப்புக்கு போனால் வெள்ளம் சீப்பாக தொங்குது. அதுலேருந்து ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, எல்லா மரத்தையும் தேடும் போது ஒரே ஒரு மரத்தில் ஒரு வாழைக்காய் தொங்குது. அதை பிடிச்சின்னு வந்து இது சமையல் பண்ணிடுச்சு. ஏமா வந்தார் சாப்பிட்டாரு. எந்த மரத்தில் மாற்றினா, ஐயோ எல்லா மரம் பார்த்தோன்னா ரொம்ப சீப்பாகுது, அழகாகுது, அதில் போய் ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒன்றே ஒன்று இந்த ஒன்றில் அதை புட்டினேன். இதை தான் நம்ம நான் செய்துங்கிறேன் அவன் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் தொழில் அவன் செய்கிறான். ஆனால் அந்த தொழில் நமக்கு பாதகமாக இருக்கும்போது நம்ம மனசு ஆனந்தப்படுது சாதகமாக இருந்தால். ஆனால் அதே செயல் வந்து நமக்கு மனசுக்கு பாதகமாக போச்சுன்னா நம்ம கண்ணா முன்னான்னு திட்டுறோம் இல்லையா. நம்ம கடை வாங்குவோம், ஒரு இடத்துல 1000 ரூபாய் ஏமாற்றிட்டு இருப்போம் இல்லை. நமக்கு சதம் பார்த்தியா எவ்வளோ உயிர்சாலத்தமாக ஏமாற்றிட்டேன் பார்த்தியாவனே அப்படின்டுவோம். ஆனால் நம்மக்கிட்ட ஒருத்தர் 500 ரூபாய் கடை வாங்கி ஏமாற்றிடுவான், ஓயாத திட்டுவோம் அவனை. ஏன்னா எந்த செயலெல்லாம் நமக்கு சாதகமாகுதோ அதுக்கு நமக்கு பெருமை, எந்த செயலெல்லாம் நமக்கு பாதமாகுதோ அது இழிவு. இது மனத்தினுடைய சுபாவம். அதனால் சீர்கழி பாடினாலும் சரி, டிஎம் பாடினாலும் சரி, மரணம் தான். அதுக்கு தான் அதே பாட்டை பாடினான். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், உன் மனம் உருகிடவே ஓடி வந்தேன், உன் மனம் உருகிடவே பாடி வந்தேன், 7 மலை ஏறி ஓடி வந்தேன். இது காரணம் என்னென்னா கடவுள் வழிபாடு அன்பில் இருக்கு இல்லையா. பாம்பாட்டி சொல்கிற உடல் பொருள் ஆவி 3 தானம் வாங்கி எங்கள் சத்குருன்று. அப்போ இறைவனுக்கு நான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன், இது இங்கே எதுவுமே நான் செய்தது இல்லை, எல்லாமே இறைவன் செய்தது அப்படின்ற மனோபாவத்தை மனசு உருவாக்கிச்சுன்னு சொன்னால் இறைவனை சாதகமாக அடைவான், இறைவன் நம்மளை சாதகமாக. இறைவன் வந்து தாம் பெற்ற பிள்ளைகள் மாதிரி நம்ம இறைவன் நம்மளை தேடிக்கின்னுக்கிறான். இறைவன் நமக்கு எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறான். ஆனால் நமக்கு வாங்க சக்தி இல்லை. இறைவன் ஒரு பொருளை நான் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் நீ வாங்குகிற சக்தி இருக்கணும். கீழே போட்டுற மாதிரி இருந்தால் நான் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இந்த மனிதர்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்க காத்திருக்கலாம். ஆனால் மனிதனுடைய குணத்தால் இவனால் வாங்க முடியாமல் தவிக்கிறான். மனம் பக்குவப்பட்டால் இறைவன் கொடுக்க தயார். நீ வாழ்க்கையில் சுபிட்சமாகலாம். ஆனால் இறைவனை நினைக்க கற்றுக்கணும். அதனால்தான் நான் சொன்னேன், என் வாழ்க்கை என் கையில், ஆனால் உன் உயிர் யார் கையில்? அவங்ககிட்ட வச்ச. அப்போது வாழ்க்கைன்றது உடல் சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு அடிப்படையாக அந்த உயிர். இந்த உயிர் இறைவன்கிட்ட இருக்குது. அப்போ இறைவன் என்னச்சுன்னா அந்த உயிரும் நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும், செயலும் நல்லாயிருக்கும். அப்போ இதை தொடர்ந்து செய்யுங்க. அந்த கடவுளுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோமே தவிர மனுஷனுக்கு பண்ணுறோன்னு நினைக்கவே கூடாது. இதில் ஜாதி மதம் குலம் ஏற்றம் தாழ்வு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. எல்லோரும் மண்ணில் போகும். இங்கே யாருமே உலகத்தில் உயர்ந்தவங்க கிடையாது, யாருமே தாழ்ந்தவங்க கிடையாது. பணம் வச்சுக்கிறதால ஒருத்தன் உயர்ந்தவங்க கிடையாது, பிறப்பாலையும் ஒருத்தன் உயர்ந்தவங்க கிடையாது. இன்றைக்கி பணக்காரனாக இருப்பான், நாளைக்கு ஏழையாகிடுவான், ஏழையாக இருப்பான், பணக்காரனாக மாறுவான். இது உலகத்தினுடைய மாற்றம். உலகம் வந்து ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. இது எல்லோரும் வரோம், எல்லோரும் சந்திக்கிறோம், எல்லோரும் பிரிகிறோம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்துக்கினே இருக்கிற விஷயங்கள். ஆனால் இந்த உடல்லேருந்து இந்த உயிர் பிரியறதுக்குள்ள இறைவனை உணரணும், தன்னை தான் உணரணும். உலகம் ஃபுல்லாக சுற்றி ஒரு எத்தனை கோயில் சுற்றினீங்கன்னாலும் தன்னை உணரவே முடியாது. உலகத்தை தெரிஞ்சுக்கலாம், மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், ஆனால் உங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. இந்த ஆசிரமத்தினுடைய குறிக்கோளே என்ன? தன்னை தெரிஞ்சுங்க. நான் யார்? அதை தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கணும். நான் எதுக்காக பிறந்தேன், எதுக்காக வந்தேன், நான் என்ன செய்ய வந்தேன், என்ன செய்துன்னு இருக்கிறேன்,
இதை உணருங்கன்றதுக்காக தான் இந்த ஆசிரமத்தினுடைய குறிக்கோள். இதை உணர்றதுக்கு தான் உபதேசங்களும் கொடுக்குறோம், இவ்வளோ உபதேசங்கள் கொடுக்குறோம். இந்த உபதேசங்களை செய்ய முடியாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்கி அதை வீணாக்காதீங்க, அதனுடைய மரியாதையை கெடுத்துடாதீங்க. முடிஞ்சவங்க மட்டும் வாங்குங்க. ஆனால் உபதேசம் வாங்குறவங்க உபதேசம் வாங்கிறதால ஏதோ ஞானி ஆகிட்டோம், நம்ம ஆன்மீகவாதி ஆகிட்டோம்னு நினைக்காதீங்க. எந்த உபதேசம் கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் நீங்கள் செய்தால் தான் அது உங்களுக்கு பலன் உண்டு. உபதேசம் கொடுக்குறதால ஒரு பலனும் கிடையாது. வழியை காட்டுறோம், அந்த வழியை நீங்கள் போய் அடையிறது, இலக்க அடையிறது அது உங்களுடைய சாமர்த்தியம் தான். அதுக்காக நீங்கள் முயற்சிகள் பண்ணணும். 1000 வேலைகள் 1000 கஷ்டங்கள் நமக்கு இருந்துக்கினே இருக்கும் உலகத்தில். நம்ம வாழற வரைக்கும், உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும், பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒவ்வொரு துன்பங்கள் வந்துக்கினே இருக்கும். ஆனால் அத்தனை துன்பத்திலையும் இறைவனை நம்ம கை கொள்ளணும். நம்ம யாருன்னு நம்மளை தெரிஞ்சுக்கணும். நம்மளை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கடவுள் யாருன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய வழி தான் நம்ம காட்டி கொடுத்துன்னுக்குறோம்.